ஓகேவா? ரெக்கார்ட் ஆன் பண்ணியாச்சா? ஆடியோலாம் கேக்குதா? ஹலோ, ஓகே. வணக்கம் சார். வணக்கம். ஃபர்ஸ்ட்டு கங்கோ படம் பார்த்தாச்சா? பார்த்தாச்சுங்க. சரி, ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சிடும். படம் எப்படி இருந்துச்சு? ஒரு சூர்யா ஃபேனா சொல்றேன், படம் தாறுமாறா இருந்துச்சுங்க. ரொம்ப இந்த கதை ஏதோ புதுசா கேம் ஆஃப் த்ரோன்ஸ் மாதிரிலாம் இருக்கும்னாங்களே, கதை இப்படி நல்லா இருந்துச்சா? கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ரைட்ல போ, ஸ்பார்டன்ஸ் 300 லெஃப்ட்ல போ, கங்குவா தான் ஸ்ட்ரைட்ல போ. ஒரு சூர்யா ஃபேனா நான் சொல்றேன். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் எப்படி இருந்துச்சு? நீ உள்ளார போனதுல இருந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் முடியறதே உங்களுக்கு தெரியாது. ஒரு சூர்யா ஃபேனா சொல்றேன், செமையா இருந்துச்சு. பிரிச்சுட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் எப்படின்னா, அப்போ செகண்ட் ஆஃப் எப்படி? அவங்க சொன்ன மாதிரி வாயை பொழந்துட்டு தான் எல்லாருமே பார்த்தாங்க. எல்லாரும் வாயும் திறந்தாச்சு. நான் எல்லாரும் வாயும் போய் பார்த்துட்டு வந்தேன், யாராவது வாயை மூடுறாங்களான்னு. எல்லாருமே திறந்தா வச்சிருந்தாங்க. ஒரு சூர்யா ஃபேனா சொல்றேன். சரி, ஆளோட ஆக்டிங் எப்படி நல்லா இருந்துச்சா? எடுத்து ஆட்டுற மாதிரி இப்படி வேற மாதிரி பண்ணிட்டாருங்க அவரு. 2.5 வருஷம் கழிச்சு வந்து மனுஷன் வந்து நான் தானே நடிப்பு அரக்கன்னு காமிச்சிட்டாரு. ஒரு சூர்யா ஃபேனா சொல்றேன். சும்மா எல்லாத்துக்கும் சூர்யா ஃபேன் நானும் படம் பார்த்துட்டேன். ஓரளவுக்கு மேல்தான் நாம் பொறுமையை கையாள முடியும். அதாவது இப்ப எதுக்கு இதை சொல்ல வந்தேன் அப்படின்னா, சூர்யா ஃபேனா இருந்தீங்க அப்படின்னா வந்து சினிமாட்டோகிராஃபி பிடிச்சிருக்கும், ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிடிச்சிருக்கும், செகண்ட் ஹாஃப் பிடிச்சிருக்கும், படம் ஃபுல்லா பிடிச்சிருக்கும், கதை பிடிச்சிருக்கும், சூர்யாவுக்குள்ள ஆக்டிங்ல இருந்து எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கும். பட் உண்மையான காமன் ஆடியன்ஸோட ரிவ்யூ வந்து இதுக்கு வந்து ஆரம்பிக்குது. நண்பர்களே, கங்குவா படத்தை பார்த்து முடிச்சாச்சு. கிட்டத்தட்ட 2.5 வருஷமா வந்து கிடப்புல இருந்த ஒரு ப்ராடக்ட் எடுத்து வந்து இன்னைக்கு மொத்தமா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கடைசி ஒரு 1-2 மாசமா தான் பயங்கர ப்ரொமோஷன் எல்லாம் பண்ணாங்க, பயங்கர பில்டப் எல்லாம் கொடுத்தாங்க. டிசம்பர் மாதம் எந்த டேட்னு அனௌன்ஸ் பண்றோம். இதே பாஸோட இங்க சக்சஸ் மீட் நடக்கும். நெருப்பு மாதிரி இருக்கும். கடல் நீரும் உப்புத்தான், கண்ணீரும் உப்புத்தான். உங்களை நம்பினதே என் தப்பு. 2 டிஸ்க்ளைமர் இருக்கு. ஃபர்ஸ்ட் டிஸ்க்ளைமர், இந்த படத்துல நாங்க ஏதாவது நெகட்டிவ் சொன்னோம், இது சரியில்லை அது சரியில்லை, இது எங்களுக்கு செட் ஆகலன்னு நாங்க சொன்னோம் அப்படின்னா, ஏன் அந்த படத்துல நீங்க கேட்கல, உங்களுக்கு கேஜிஎஃப் பிடிச்சிருந்துச்சு, இந்த லாங்குவேஜ்ல உங்களுக்கு வந்து பாகுபலி பிடிச்சிருந்துச்சு, தமிழ்ல வந்தா மட்டும் நீங்க குறை சொல்றீங்கன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட நடிகரோட ஃபேன்ஸ் என்ன பண்றீங்க, தமிழ் ஆடியன்ஸ்ன்ற போர்வைகளை ஒளிஞ்சிட்டு எங்க தமிழ் படத்தை மட்டும் நீங்க குறை சொல்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. அதெல்லாம் இல்ல. இந்த படத்துல தப்புனா இந்த படம் தப்பு. அவரே பாவம் 2 வருஷம் கழிச்சு வந்து நடிச்சிருக்காரு, அவரை நீங்க வந்து குறை சொல்றீங்க. பாவம் இல்லையாடா? சோ அவரு வந்து ரொம்ப பாவம், கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காரு, அவரை போய் நீங்க குறை சொல்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. நானே ஒரு சூர்யா ஃபேன் தான், ஜெனியூனா ஒரு சூர்யா ஃபேனு. இவன் வந்து காமன் ஆடியன்ஸ். இவன் வந்து ஒருத்தருக்கு ரொம்ப ஃபேவரட்டிசமா இல்ல இன்னொருத்தருக்கு ரொம்ப ஆப்போசிட்டா அப்படிலாம் கிடையவே கிடையாது. பொதுவாக ஒரு படத்தை பொறுத்த வரைக்கும் மல்டிபிள் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கும். கதை, டெக்னீஷியன்ஸ், சினிமாட்டோகிராஃபி, லொட்டுலோஸ்கன். இந்த படத்துல ஒரு 2-3 விஷயத்துல பாசிட்டிவாவும் இருக்கு, நெகட்டிவாவும் இருக்கு. ஃபர்ஸ்ட் அதை முடிச்சுட்டு அப்புறமா நம்ம கண்டென்ட்டுக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த படத்தோட கதை 5 விதமா தீவு இருக்குது. அதுல முக்கியமான 2 தீவு வந்து ஒண்ணு பெருமாச்சி, இன்னொன்னு ஆராத்தி. அந்த பெருமாச்சில தான் வந்து சூர்யா அவர்களுடைய அந்த கிளான் இருக்குது. இதுல வந்து பாபி தேவலோட பேபி டாலோட கிளான் இருக்குது. இந்த 5 நிலங்கள் இருக்குல்ல, இதை வந்து கைப்பற்றலாம்னு சொல்லிட்டு ரோமானியர்கள் வந்து ஒரு 25,000 பேர் கூட படம் வருது. சோ இதுல ஏதாவது நிலத்தை கைப்பற்றலாம்னு போறாங்க. அவங்க குறி வைக்கிறது வந்து பெருமாச்சி. அச்சுச்சோ, அவரா பயங்கரமான வராச்சே, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா. சோ அதுக்கு உதவி பண்ணணும், அதை வந்து டிஃபீட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு இன்னொருத்தவங்களோட உதவி தேவை. அதுதான் வந்து ஆராத்தி. இப்படி போறதுனால இந்த 2 கிளானுக்கும் வந்து சண்டை நடக்குது, 2 கேங்குக்கும் சண்டை நடக்குது. இந்த ஒரு ஹிஸ்டாரிக்கான ஒரு கதைக்கும் இப்ப பிரசன்ட் டேல வந்து பிரான்சிஸ்னு அதே ஒரு சூர்யா கேரக்டர் ஒண்ணு இருக்குது. சோ அந்த கேரக்டருக்கும் என்ன சம்பந்தம், இந்த பிரான்சிஸ் கேரக்டர் யாரு, அந்த கேரக்டர் என்ன பண்ணுது, என்ன கதைன்றதுதான் இந்த படத்துடைய மொத்த கதை. இந்த படம் வந்து பொழைச்சதுக்கு 2 காரணம். ஒன்னு சினிமாட்டோகிராஃபி, இன்னொன்னு மியூசிக். சினிமாட்டோகிராஃபில வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரை வந்து இதுக்கு முன்னாடி தமிழ் சினிமா பெருசா நடக்கல. லைக் PS1 PS2 நடந்திருக்குது. அதை விட எனக்கு தெரிஞ்சு ஒரு சினிமாட்டோகிராஃபி லெவல்ல அந்த ஒவ்வொரு சீன்ஸையும் அவங்க கன்சியூம் பண்ண லெவல்ல வந்து பயங்கரமா பண்ணிருந்தாங்க, மிரட்டி இருந்தாங்கன்னே சொல்லலாம். சோ அது வந்து ஒரு கட்ட வரைக்கும் அது வந்து பாசிட்டிவா இருந்துச்சு. எப்போ அது நெகட்டிவா மாறுச்சுன்னா, சினிமாட்டோகிராஃபி நான் எடுத்திருக்கேன் பாருன்னு கொண்டு வந்து என் மூஞ்சி முன்னாடி திணிக்கிறப்போ பிளாக்கிங் அண்ட் ஸ்டேஜிங்னு ஒன்று சொல்லுவாங்க. பிளாக்கிங்னா நம்ம இருக்க ஆக்டர்ஸ் அது எல்லாத்தையும் வந்து அந்த கேமரா, அவங்களோட பொசிஷன், மூவ்மெண்ட் இதெல்லாம் டீல் பண்ற விஷயம். ஸ்டேஜிங்னா அந்த ஃப்ரேம்ல இருக்க ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் தென் ஆல்சோ கேமரா இன் ரிலேஷன் டு தி ஆப்ஜெக்ட். இந்த இடத்துல என்ன ஆயிருச்சுன்னா, எனக்கு இந்த ஃப்ரேம் பார்க்க அழகா இருக்கு, சரி இதை ஃபிக்ஸ் பண்ணிடுவோம், இதுக்குள்ள கேரக்டர் அதுக்கேற்ற மாதிரி நிக்க வச்சுப்போம். அதே மாதிரி ஒரு சீனையே வந்து 2-3 ஆங்கிள் ஷூட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு ஃபைட் சீன் நடக்குதுன்னா ஒரு ஆக்ஷன் கம்ப்ளீட்டா முடியறதுக்கு முன்னாடியே ஒரு ஃப்ரேம் கட் ஆகி ஒரு லாங் ஃப்ரேம் போய் பார்க்க நல்லா இருக்கு, ஸோ டக்குன்னு அடுத்த ஃப்ரேம் போயிடலாம். அந்த மாதிரி இருந்தது வந்து ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்கா இருந்துச்சு, அது திணிக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ அந்த சினிமாட்டோகிராஃபி கூட வந்து இன்னொரு விஷயம் வந்து ஜெல்லாச்சு, நல்லாவே ஜெல்லாச்சு. என்ன அப்படின்னா அது வந்து மியூசிக். எந்த ஹிஸ்டாரிக் படமா இருந்தா எடுத்தாலும் சரி, சினிமாட்டோகிராஃபி மியூசிக் தான் வந்து ரொம்ப மேஜரான ரோல் பிளே பண்ணும். அது 2ம் தான் உண்மையாவே ஹிஸ்டாரிக் படமா இல்லையான்றதை டிசைட் பண்ணும்.
அப்பார்ட் ஃப்ரம் காஸ்டியூம்ஸ் அண்ட் ஆல். ஸோ அப்படி இருக்கிறப்போ மியூசிக் வந்து தரமா பண்ணியிருந்தாரு. லைக் ரொம்ப நாள் கழிச்சு ஏதோ ஃப்ரெஷ்ஷா புதுசா ஏதோ மியூசிக் கேட்ட மாதிரி. லைக் அமரன்ல வந்து ஜிவி பிரகாஷ் மியூசிக் கேட்டப்ப எப்படி இருந்துச்சு, ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. ஒரு மோனோபோலி மாதிரி வந்து அனிருத் போட்டு வாசிச்சு காதுக்குள்ள இறங்கி கத்திக்கிட்டு இருந்த இடத்துல டிஎஸ்பி வந்து நல்லாவே மியூசிக் போட்டிருந்தாரு. ஒவ்வொரு சீனுக்கும் ஏத்த மாதிரி மியூசிக். சில இடங்கள் கவனிச்சோம் அப்படின்னா வில்லனுக்கும் ஹீரோக்கும் கிளைமேக்ஸ்ல ஃபைட் நடக்கிறப்போ வில்லனோட கை ஓங்குறப்போ வில்லனோட மியூசிக் பிளே ஆகும், ஹீரோட கை ஓங்குறப்போ ஹீரோட மியூசிக் பிளே ஆகும். இந்த மாதிரி லைக் ஒவ்வொரு சீன்ஸுக்கும் அந்த மியூசிக் பிளே பண்ணிருந்தாரு, ஒரு எமோஷனுக்கும் மியூசிக் பிளே பண்ணிருந்தாரு. முக்கியமா அந்த தலைவனே பாட்டு வந்து சூப்பரா இருந்துச்சு. பிளஸ் பேக்ரவுண்ட் ஸ்கோர் த்ரூ அவுட் அந்த மூவி வந்து நல்லா இருந்துச்சு. பட் ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆயிடுச்சுன்னா நிறைய மியூசிக் உள்ளார வந்துட்ட மாதிரி இருந்துச்சு. ஒரு சில இடங்கள்ல வந்து நம்ம மியூசிக் வந்து எதுவுமே இல்லாம கம்முன்னு விட்டுறணும். மியூசிக் நல்லா இல்லைன்னு சொல்லல, நல்லா இருக்கிறதே நிறைய இருந்துச்சு. தமிழ் சினிமாக்கு இது ஒரு புதிய ட்ரை தான். PS1 வந்து இருக்கிற நாவலை அடாப்ட் பண்ணி எடுத்தாங்க. அதுல புதுசா ஒரு வேர்ல்டுலாம் இல்ல, ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன் மாதிரி இருக்கும். பட் இதுல வந்து ஒரு புதுசா ஒரு கிளான், நம்ம ஹைபோதெட்டிக்கலா ஒரு கிளான், ஒரு 5 கிளான் உருவாக்குறது, அதான் கிட்டத்தட்ட கேம் ஆஃப் த்ரோன்ஸ் மாதிரி இருக்க போதுன்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து ஆக்சுவலா நல்லாவே பில்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த வேர்ல்டை வந்து நான் புதுசா கிரியேட் பண்ணியிருக்கேன் பாருன்ற மாதிரி இல்ல, ரொம்ப நேச்சுரலா அந்த வேர்ல்டுக்குள்ள கூட்டிட்டு போய் எது தேவையோ அதை மட்டும் காட்டினா போதும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அது வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ். அதுக்கு அகைன் ஹெல்ப் பண்ணது இந்த சினிமாட்டோகிராஃபியும் சரி மியூசிக்கும் சரி. லைக் அந்த விஷுவல்ஸ் வந்து பயங்கரமா காமிச்சிருந்தாங்க. அதுக்கு வந்து உண்மையாவே எஃபோர்ட் போட்டுருக்காங்க. இந்த ஒரு கிளானுக்கும் நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கிறோம். இந்த வில்லனோட கிளான் எடுத்தோம் அப்படின்னா அங்க இருக்கிற மக்களுமே வந்து பெண்களுமே வந்து ஒருத்தவங்களை போருக்கு ஆம்பளைங்களை போருக்கு அனுப்புறப்போ அவனை கொண்டுட்டு வா, அவன் தோல் எனக்கு வேணும், அவனை கொண்டுட்டு வா, அவன் எலும்பு எனக்கு வேணும் அப்படின்னு கேட்கறது. ஸோ அந்த கேரக்டர்ஸ் வந்து நல்லாவே காமிச்சிருந்தாங்க. இதை தாண்டி நான் பாசிட்டிவா சொல்றது இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம் தோணுது அப்படின்னா காஸ்டியூம்ஸ். இந்த இடத்துலயுமே தனியா வந்து இது இல்ல, இது ஹிஸ்டாரிக் படம் இல்ல, அங்க பாரு சொதப்பிட்டானுங்க பாரு அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறப்போ தோணல. ஆர்ட் டைரக்ஷன் நல்லா இருந்துச்சு கம்ப்ளீட்டா. அவங்க யூஸ் பண்ற வெப்பன்ல இருந்து அப்ப வாழ்ந்தவங்க அவங்களுக்கு தேவைப்படுறப்ப எந்த மாதிரி வெப்பன்ஸ் வச்சிருப்பாங்க, ரொம்ப நேச்சுரலா சிம்பிளான இருந்துச்சு. ஸோ ஆர்ட் டைரக்ஷன் அருமை. இந்த படத்தோட மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வந்து சூர்யா தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2.5 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு படம் தியேட்டர்ல வருது. அப்படி வர படம் வந்து டைரக்டருக்கும் ஒரு புது ஃபேஸ், இதுவரை அவர் அந்த மாதிரி ஒரு படம் எடுத்தது இல்ல, தமிழ் சினிமாவுக்கும் ரொம்ப புதுசு. அப்படி இருக்கிறப்போ சோ இந்த படத்துல சூர்யாவோட பொட்டன்ஷியலை ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ் பண்ண போறாங்க. சும்மாவே அவர் நடிப்பாரு, ஹிஸ்டாரிக் கேரக்டர்னா நடிச்சு தள்ளிடுவாருன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஆக்சுவலா சூர்யா வந்து அவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் ஆகட்டும், அவரோட ஆக்டிங் ஆகட்டும், அந்த கேரக்டரை கன்வின்சிங்கா பண்றது இருக்குல்ல, நான் சொல்றது வந்து கங்குவா கேரக்டர். அடுத்து வரும், அதை வந்து ரொம்ப பெர்ஃபெக்டா பண்ணிட்டாரு. இப்போ அதோட நெகட்டிவ் சைடு என்னன்னா, சூர்யா நடிக்கிறதுன்றது பச்சையா தெரியுது எனக்கு. செமையா நடிச்சிருக்காம்பா அப்படின்றது எப்போ நமக்கு தெரியும் அப்படின்னா அந்த கேரக்டரை தாண்டி அந்த ஆக்டர் வந்து வெளியே தெரிஞ்சிருக்க மாட்டாரு. ரீசெண்டா அமரன் படம் பார்த்தோம், அது சாய் பல்லவி நடிச்சிருந்தாங்க. மேஜர் முகுந்தோடைய ஒய்ஃப் அவங்கதான், அது அப்படிதான் தெரிஞ்சது. இதுல வந்து அவரு ரொம்ப நிறைய நடிக்கிறாரு. திரும்பவும் தான் அவர் வந்து சொதப்பிட்டாரு, நல்லாவே இல்லை அப்படின்ற மாதிரி இல்லை. இந்த கங்குவா கேரக்டர்ல நிறைய பண்ணிருக்காரு, நிறைய கத்துறாரு, கத்திக்கிட்டே இருக்காரு, நிறைய சத்தமா பேசுறாரு. ஆனா வந்து அது அந்த கேரக்டருக்கு வந்து தேவையா, அது இவ்வளவு தேவையா அப்படின்றதுதான் ஒரு விஷயமா. நிறைய இடத்துல வந்து ரொம்ப ஆர்டிபிஷியலா நம்மள வந்து வெளியே வர வச்சிருச்சு. கங்குவா கேரக்டர்ன்றதை தாண்டி சூர்யா நடிக்கிறாரு, சூர்யா தான் அதுன்றது நிறைய இடத்துல எனக்கு கண்ணுல தெரிஞ்சது எங்களுக்கு. சோ ப்ராப்பரா அந்த கேரக்டர் நம்ம மனசுல டப்புன்னு ரெஜிஸ்டர் ஆகல. எந்த இடத்துல இருந்து நெகட்டிவ் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா எமோஷன்ஸ். சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஃபர்ஸ்ட் ஒரு 20 நிமிஷம் அப்படியே எடுத்துட்டு போய் குப்பையில போட்டுடலாம். அந்த பிரான்சிஸோட கேரக்டர் வந்து ரொம்ப ஜாலியான ஒரு கேரக்டர், ஒரு ஃபன் லவ்விங் கேரக்டர், ஒரு மாதிரி குவர்க்கியா இருக்கும். சண்டை போடுறப்ப கூட ஃபன் பண்ணி சிரிச்சிட்டு இருக்க கேரக்டர். அது எவ்வளவு ஆர்டிபிஷியலா காமிக்க முடியுமோ அவ்வளவு ஆர்டிபிஷியலா காமிச்சிருந்தாங்க. சூர்யா மாதிரி ஒரு ஆக்டரை வச்சுக்கிட்டு அந்த ஒரு கேரக்டரை, ஜாலியான ஒரு கேரக்டரை ஃபுல் ஆஃப் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. ஐயோ இந்த அவஸ்தைப்படுறானே. அது கூட யோகி வராரு, ரெடின் கிங்ஸ்லி வராரு, முக்கியமான ஆள விடுறீங்க, அது தனியா வரும். கேஎஸ் ரவிக்குமார் வராரு. இவங்களெல்லாம் வச்சு காமெடி பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதுக்கு நடுவுல ஒரு பாட்டு வருது, ஒரு டான்ஸ் வருது, தேவையில்லாம ஒரு ஃபைட் வருது, ஒரு இன்ட்ரோ சீன், காமெடி அப்படியே வச்சு வாயில வச்சு திணிக்கிறாங்க. ஐயோ அது கூட பரவாயில்லைங்க, எடிட்டிங் ஒண்ணு பண்ணிருப்பாங்க பாருங்க. அதெல்லாம் ஒரு வாய்ஸ் சவுண்ட், வாய்ஸ் எடிட் போட்டு வச்சிருக்காங்க. லிட்டரலா அந்த வாய்ஸ் எடிட் போட்டு வச்சிருக்காங்க. அந்த மாதிரி எல்லா எடிட்டிங் கச்சா முச்சான்னு தேவையில்லாதது. அதுவே ஃபர்ஸ்ட் 20 நிமிஷமே படத்துல தான் நம்மள வெளியில கொண்டு வந்துச்சு. சரி ஓகே, அது கூட விட்டுறலாம். பட் அதை தாண்டி அந்த ஹிஸ்டாரிக் இதுல வந்து நமக்கு எமோஷன்ஸ் வந்து ஒட்டி இருக்கணும். அதுலயுமே இவங்க சொல்றாங்க இவங்க இவ்வளவு போர் பண்றாங்க, இவங்களுக்கு ரத்தம் பயங்கரமான பிடிக்கும், எல்லாரையும் கொல்லுவாங்க அப்படின்னு. ஏன், எதனால இவங்க இப்படி இருக்காங்க, என்ன விஷயம் இவங்களுக்கு? சொல்ல வேர்ல்டு பில்டிங் நல்லா பண்ணிருக்காங்க, பட் அந்த கேரக்டர் பில்டிங்னு ஒன்று இருக்குல்ல, கங்குவா கேரக்டர் இதனாலதான் இப்படி இருக்குது, இந்த வில்லன் கேரக்டர் இதனாலதான் இப்படி இருக்கு, ஏன் இவங்க 2 பேருக்கு இவ்வளவு பகை இருக்குது, இந்த கேரக்டர் ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுது, ஏன் இவ்வளவு எமோஷனல் ஆகுது அப்படின்ற மாதிரி எதுவுமே இல்லாம படத்தை பாதியில இருந்து ஆரம்பிச்சா எப்படி இருக்கும்? மேபி இதுக்கு ஒரு ப்ரீக்வல் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ப்ரீக்வல் எடுத்தாதான் இதுக்கு வந்து வரைக்காத வேலு.
ஸ்கிரீன்ல அவங்க நடிக்கிறாங்க, நிறைய விஷயம் நடக்குது, எல்லாமே வந்து ஸ்கிரீனோடயே இருக்குது. ஸ்கிரீனுக்கும் நமக்கும் ஒரு கேப் இருந்துட்டே இருக்கு. கடைசி வரை எமோஷன்ல சூர்யாவும் டிஎஸ்பி தான் கத்திட்டு இருந்தாங்க. ஆமா. நமக்கு எதுவுமே கேரி அவுட் ஆகல. சோ அடுத்தது பாத்தீங்கன்னா திஷா பட்டானியும் ஒரு நெகட்டிவ் தான். ஆமா, அவங்க இந்த படத்துக்குள்ள வந்தது பெரிய நெகட்டிவ். இப்போ ஒரு கல்ச்சர் ஒண்ணு இருக்குல்ல, ஹீரோயின் கேரக்டர் ஒரு படத்துல, ஒரு கமர்ஷியல் படம், ஜனரஞ்சகமான படம், அதுல வந்து ஒரு ஹீரோ கேரக்டர் இருந்துச்சுன்னா ஒரு ஹீரோயின் கேரக்டர் இருக்கணும், ஒரு காமெடி கேரக்டர் இருக்கணும், ஒரு வில்லன் கேரக்டர், இந்த மாதிரி ஒரு செட்டப் இருக்குல்ல. அதுக்குள்ள ஹீரோயினை வச்சே அவனு வச்சு லிட்டரலா சுத்தமா வேஸ்ட் அந்த ஹீரோயின் கேரக்டர். ஒன்னுத்துக்குமே பிரயோஜனம் இல்ல. வர்றாங்க, அரைகுறையா ட்ரெஸ் போடுறாங்க, ஆடுறாங்க, ஒரு பாட்டு டான்ஸ் ஆடுறாங்க, ஹீரோ கூட வந்து 2 சீன் வராங்க, அதோட அவங்க காணும். திஷா பண்டானியே காணனா ரொமேனியர்கள் வந்தானுங்களே, அவனுக்கு என்ன 25,000 பேர் வந்தானுங்க. ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. அதுலயே அவங்க அந்த ஃபர்ஸ்ட் 20 நிமிஷம் அவங்க பேசுற ஒரு ஸ்டைல் இருக்குல்ல, ரொம்ப கேவலமா இருந்துச்சு. அது வடக்கன்ஸோட கிரிஞ்சு டிக்டாக் எல்லாம் பாத்தீங்கன்னா அதோட கம்பைலேஷன் தான் முதல் 20 நிமிஷம். 2 விஷயம் நான் இங்க சொல்லியே ஆகும். முதல் விஷயம், இந்த ஜனரஞ்சகமான, அதான் கமர்ஷியல் சொன்னா இப்போ புது உருட்டு, இது ஜனரஞ்சகம்னு சொல்லுங்க, கமர்ஷியல் சொல்லாதீங்க. இப்போ ஒரு படத்தை எப்படி எடுக்கணும்ன்றது அந்த படத்தோட கதை தான் டிமாண்ட். வந்து நீங்க ஒரு புதுசா ஒரு வேர்ல்டு ஒண்ணு கிரியேட் பண்றீங்க, நமக்கு தெரியாத ஒரு உலகத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ண போறீங்க. 1000 வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் எப்படி இருந்திருப்பாங்க, அவங்களோட கல்ச்சர் என்ன, அவங்களோட வாழ்வியல் எப்படி இருக்குன்றதுக்கு நமக்கு ரெஃபரன்ஸே கிடையாது. மேக்ஸிமம் ரெஃபரன்ஸ் லிட்ரேச்சர்ஸ் தான். ஸோ அதை வந்து நீங்க ஒரு படமா கொண்டு வர போறீங்கன்றப்போ அது எந்த அளவுக்கு ரூட்டடா இருக்கணும், அது எந்த அளவுக்கு அந்த கதைக்கு உண்மையா இருக்கணும். அப்படி அந்த உலகத்துக்கு உண்மையா இல்லாம நான் ஜனரஞ்சகமா தான் எடுப்பேன், அதுக்கு நான் ஒரு ஹீரோயினை கொண்டு வருவேன், அதுவும் ஹிந்தி ஹீரோயின் தான் கொண்டு வருவேன், அந்த ஹிந்தி ஹீரோயினுக்கு நான் ஒரு பாட்டு வைப்பேன், எல்லாரும் எனக்கு வரணும்ன்றது எதுக்கு? ஃபர்ஸ்ட் எல்லாரும் வரணும்ன்றதே காசுக்கு தானே. அப்புறம் கமர்ஷியல் சொன்னா கொஞ்சம் கூட. 2வது பேன் இண்டியன் டெம்ப்ளேட். பாகுபலியில் ஆரம்பிச்சது தான் எல்லாம். பேன் இண்டியன்னா மல்டிபிள் லாங்குவேஜஸ்ல இருந்து ஸ்டார்ஸ் வரணும், 1. 2வது ஹீரோக்கும் வில்லனுக்கும் அந்த ஃபேஸ் ஆஃப் ஃப்ரேம் நான் வச்சே தீருவேன், வச்சு இதுல நான் போஸ்டர் எடுத்து போட்டே தீருவேன். ஹீரோ கேரக்டர் வந்து எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கணும். நான் சொன்ன எமோஷன் கனெக்ட் ஆகல அப்படின்னு. ஏன் அப்படின்னா ஹீரோக்கான த்ரெட் வந்து ஒரு பெரிய த்ரெட்டாக ஃபீல் ஆகல. ஏன் அப்படின்னா வில்லன் கேரக்டர் ஒண்ணுமே பண்ணல. வில்லனோட பசங்க கேரக்டர்லாம் நிறைய போய் சண்டை போடுறாங்க, எல்லாம் பண்ணாங்க. வில்லன் கேரக்டர் கிளைமாக்ஸ்ல தான் நான் சண்டை போடுவேன், தேனோஸ் மாதிரி இன்ஃபினிட்டி வார் எண்ட் கேம்ல தான் நான் வருவேன்ற மாதிரி கடைசியா தான் வருவேன்னு உட்கார்ந்தாரு. ஸோ அவர் ஏதாவது ரொம்ப புத்திசாலித்தனமா வந்து ஏதாவது பண்ணி, ஐயோ அவர் ரொம்ப புத்திசாலி, அவரு ரொம்ப புத்திசாலித்தனமா ஏதாவது பண்ணாதான் கேட்டா இல்ல, கண்டிப்பா ஹீரோ கேரக்டர் தான் ஜெயிக்க போகுது அப்படின்றதான் கடைசி வரைக்கும் இருந்துச்சு. ஸோ அந்த அவ்வளவு பெரிய ஆக்டர் வந்து நார்த் இந்தியால இருந்து கூட்டு வந்து மார்க்கெட்டுக்காக மட்டும் தான் யூஸ் பண்ணிருக்காங்களே தவிர பெருசா அவருக்கு வந்து ஒரு ஸ்கோப் நிறைய இருக்குது, நடிக்கிறதுக்கு நிறைய ஸ்கோப் இருக்குது, நல்ல கதை, நல்ல ஒரு கேரக்டர் பில்ட் பண்ணிருக்கலாம். பட் ரொம்ப மோசமா யூஸ் பண்ணிருந்தாங்க. உண்மையா ப்ரொமோஷன் பண்ணுங்கப்பா, முடியல தயவு செஞ்சு. உங்க வார்த்தையை நம்பி இவர் என்ன கூட்டு போறாரு. அடுத்த நெகட்டிவா எனக்கு தோணுது என்ன அப்படின்னா, நெகட்டிவ் இல்ல அகைன் இதுவுமே வந்து ரொம்ப சுமாரா இருந்தது. என்ன அப்படின்னா டயலாக்ஸ், அதாவது ஸ்லாங் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு கங்குவா கிளான் வந்து ஒரு கட்டத்துல வந்து நார்மல் தமிழ் பேசுற மாதிரி இருந்துச்சு, திடீர்னு தூய தமிழ் எடுத்துட்டு வந்தாங்க, திடீர்னு இலங்கை தமிழ்ல பேசுற மாதிரி இருந்துச்சு, அப்புறம் நடுவுல அவங்களுக்குன்னு ஓன் இந்த சாசா போட்டு பேசுறாங்க. ஸோ அவங்களோட மொழி வந்து நடுவில் யூஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ ஸ்டார்டிங்ல இருந்து எந்த வரைக்கும் இதுதான் அவங்களுடைய லாங்குவேஜ், இப்படிதான் அவங்க பேசிப்பாங்கன்ற மாதிரி இல்லாம நடுவில் திடீர்னு சூரிய நார்மலா வந்து ஸ்டேஜ்ல வந்து பேசினா இப்போ இருக்கும், அந்த மாதிரி பேசிட்டு இருந்தாரு. ஸோ ஃபைனலா ஒரே ஒரு நல்ல விஷயம், கார்த்தி வந்தாரு. அதாவது எனக்கு எந்த இடத்துல இவங்க எதுவுமே ஒழுங்கா பண்ணலன்றது தெரிஞ்சுனாக்கா, கார்த்தியோட ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஒரு 10 நிமிஷம் கூட இருக்காது. வந்து அந்த ஸ்கிரீன்ல அவர் ஃபேஸ் தெரிஞ்ச உடனேயுமே கன்வின்ஸ் ஆயிட்டேன், ஓகே இந்த கேரக்டர் இவர் தான் பண்ணணும், இவன் பெரிய வில்லன் தான், ஒரு நக்கல் பிடிச்ச வில்லன் தான், அவர் ஸ்கிரீன்ல வந்ததுமே கன்வின்ஸ் பண்ணிட்டாரு. ஸோ அந்த இடத்துலதான் தோணுச்சு இவங்க எப்படி எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்காங்கன்றது. இதான் மக்களே எங்களோட வந்து கருத்து. உங்களுக்கு இந்த படம் எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சுன்றதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஜனரஞ்சகமான வாழ்த்துக்கள். குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி, தீவுகள் கொண்டாடும் வெற்றி. ஸோ நன்றி, வணக்கம்.